கட்டளைகளை நீ கை கொள்ளனா நீ காப்பாற்றப்பட மாட்டாய். அதுக்குன்னு கை கொள்ளாமல் இருக்காத. கர்த்தர் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அடக்கிட்டாரு. அன்பு கூற கடவாயின் முடிச்சிட்டாரு. அன்பு கூர்ந்தா உனக்கு நீ தீமை செய்ய மாட்டேன் யாருக்கும். புதிய உடன்படிக்கையில் தான் கற்பனைகளை மீறுகிறதே பாவம் வேதம் சொல்லுகிறது. Sin is the transgression of the law. ஆதாம் பாவம் செய்யல, அது வரைக்கும் பேய் அவனுக்கிட்ட போக முடியல. இப்போ என்ன பண்ணுறான், பார்த்து சமயம் பார்க்குறான் பிசாசு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த அம்மா வந்த உடனே என்ன பண்ணிட்டான், டப்புன்னு அந்த அம்மாக்கிட்ட பழம்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த அம்மா நம்பிடுச்சு. அப்போ பொய்யை நம்ப பண்ணுகிற ஆவின்னு இருக்குது. இது நம்ம படித்தா புரியாது. லெட் அஸ் கோ டு Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. பாம்பு இது பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் பாம்பு கண்டா அடிக்கணும்னு வரும். பாம்பில் ப்ராப்ளம் இல்லை. பிசாசு பாம்பு ஷேப் எடுத்துச்சு. பிசாசு எந்த ஷேப்புன்னு எடுக்கணும், ஸ்பிரிட். ஓகே. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்படி தான் போடுவான் பிசாசு. அதுக்கு தெரியும் தேவன் பேசினாருன்னு தெரியும். தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு கொஸ்டின் போடுறான். இப்படிலாம் சொன்னாரா? அது கூட பாரு, பொய் சொல்றான். சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேணான்னு போடுறான். கர்த்தர் அந்த ஒரு ட்ரீ தான் சொன்னாரு. எப்பவுமே ஒரு கண்டிஷன் இருக்குது. இவனுங்க பிசாசுக்கு நம்ம மேல அன்பு இருக்கா? கொஞ்சமும் கிடையாது. எப்படியாவது நம்மளை சாவடிக்கணுன்ற ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு. கர்த்தர் சொன்னாரு ஆதாமை நோக்கி, நீ அந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ சாவ. அது வரைக்கும் செத்து போயிருக்கும். டெத் தூங்கிட்டு இருக்கும். ஆதாமே, அது பேர் டெத். இது என்னன்னு கேட்டியே, இது பேர் டெத்து. கர்த்தர் தானே உண்டு பண்ண எல்லாத்தையும் காமிக்கிறார் ஆதாம்கிட்ட. இது பேர், இது பேர் என்ன, காக்கான்றான், குருவின்றான், ஒன்றுனா பேர் வைக்கிறான். அது பேர் என்னன்னு கேட்குறான். அது பேர் டெத்து. அது கிட்ட போவாத, அதை தொடாத. அது தூங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னால் அதையும் சொல்லிடுறாரு. நீ பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். சரி, இப்போ அதையும் பிடிக்கும் வேணும். 2ஆம் அதிகாரம், அதிகாரம் 2ஆம் அதிகாரமும் 16வது வசனத்தை பாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். என்ன சொல்றாரு? சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நீ சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். ஆனா அந்த நடுவில் இருக்க கனியை ஒண்டி புசிக்காத. அது ஒண்ணுதான் சொல்றாரு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப ஆதாம் பெரிய டெம்டேஷன். நான் இது பைபிள்ல போடல, நான் ஒரு மனுஷனாக கற்பனை தான் பண்ணுறேன். சாவுன்னா எனக்கு தெரியாது. சில சின்ன பிள்ளைங்க கிட்ட போயிட்டு நெருப்புனா சுடுன்னு சொன்னால் தெரியாது. அதுங்களுக்கு கையை விட்டு தான் செக் பண்ணும். சில பேர் கையை விட்டுவாங்க, அதில் கொண்டு போய் விட்டுட்டு சுட்டுருச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி தான் ஆதாமும் நடல் மறையும். அவர் சொன்ன உடனே அது வரைக்கும் சும்மா இருந்த ஆதாமை பேய் நோண்டு துணிக்கிட்டான். அது பேர் சாவு. அதே பார்த்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அது மூஞ்சில மிளி. நான் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு தான் இப்படி பேசுகிறேன். காலங்கத்தால் அதை பாரு, மதியானம் போய் பாரு, ராத்திரி படுக்க போட்டு நல்லா பார்த்துரு. 3 வேளை ஜோ பண்ணனா ஜோவத்தை பார்க்காத சாவை பாரு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க.
சரி, எல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, புசிக்கு நாளிலே நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்கிறார். எப்பவுமே இது ஒரு கமாண்ட்மெண்ட், இது ஒரு கட்டளை. ஆதாம் வேற எந்த கட்டளையும் அவர் கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், இந்த ஒரு கட்டளை தான் டார்கெட் பண்ணுறான். இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், இந்த அத்தனை 1ஆம் அதிகாரத்துலேருந்து 1ஆம் அதிகாரத்தை கடைசியிலேருந்து 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம அப்படியே சீக்வன்சிங்காக எடுத்துக்கலாம். ஆதாம் கிட்ட கூட போல, ஏதோ ஒரு காரணம் கிட்ட போகும்போது பயம், மனசாட்சி குத்துது, வேணான்னு சொன்னார்ல. அப்போ கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பொண்டாட்டியை கொடுக்குறாரு. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான், ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறான், தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறான். மாற்றி இவன் ஒரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்டா, வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு வழியை இவனை அப்ரோச் பண்ணுறேன். இன்றைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துகிறான். சரி, உடனே என்ன பண்ணுறான், நேராக 3ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனத்துக்கு வரான். நேராக வரல, நேராக பார்த்தா பயந்துருவா அவ. அதனால சர்ப்பம் மாதிரி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, அப்படியே வச்சு சக்குன்னு விரிச்சிக்கிட்டு வந்து அப்படின்னு. சரியா, இப்போ அது பேசுது. அப்போ மனுஷ பாஷை தெரியுது, இது பேசிட்டு, ஏன்பா இப்படி சொன்னாரா, இதையுமே புசிக்கூடாதுன்னு சாப்பிட்டாரா, அப்போ நாங்கள்லாம் சாப்பிட்றோமே, உனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டு. இதை யார்கிட்ட கேட்குது, ஏவாள்கிட்ட கேட்குது. ஏவாள்கிட்ட கேட்டோன்னா அந்த அம்மா யோசனை பண்ணுறாங்க, திங்கிங். ஏன்னா ரீசனிங் பவர் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ ஸ்திரீ அதுக்கு ஆன்சர், அது என்ன பண்ணியிருக்கலாம், இது மாதிரி எத்தனையோ டைம் ஆதாமிட்ட பண்ணியிருக்கோம், அவன் பேசவே மாட்டேன்றான். அப்படி பார்த்து திரும்பிக்கிறான். கர்த்தர் சொல்லிட்டாரு அது வேணான்னு சொல்லிட்டு வேணாம். நாங்கள் யாரையும் குறை சொல்லலை, அதையும் நல்லா வச்சுக்கோங்க. பெண்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்லை, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஒரு வேளைக்கு உண்மை இருந்துச்சுன்னா, ஒரு வேளைக்கு அது உண்மையாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேச தொடங்குறாங்க. என்னதான் கியூரியாசிட்டி. சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களோட மேனுஃபேக்சரிங்கு 50,000 வேர்ட்ஸ் தான் ஒரு நாளைக்கு பேச முடியும், அதுக்கு மேலே பேச மாட்டான். ஆனால் பெண்களோட மேனுஃபேக்சரிங் என்னென்னா ஒரு நாளைக்கு 1,00,000 வார்த்தை பேசுவாங்க. இப்போ ஆதாம்கிட்ட 50,000 வார்த்தை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எங்கே போய் பேசுவாங்க, ஒன்று பிள்ளைகிட்ட பேசணும், அங்கே பிள்ளை இல்லை, அதனால என்ன பண்ணுறாங்க, பாம்புக்கிட்ட போய் பேசணும். ஓகே, இப்போ ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகள். இப்போ உங்களுக்கு எப்படி கேட்கலாம், இவனுக்கு 50,000 பேசுவான், 1,00,000 பேசுவான்னு சொல்கிறானே, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கி நீங்கள் கேட்கலாம். இது சயின்டிஃபிக்கலாக அவங்க கண்டுபிடிச்சது, மனுஷங்க கண்டுபிடிச்சது தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்கலாம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் அதை சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் ஒரு அடிஷ்னலாக பேசுகிறாங்க. சும்மா பேசினா ப்ராப்ளம் வரும், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. இங்கே பேசிட்டாங்க. தொடாதுன்னு சொன்ன, சொட்டா சாவுன்னு வரும்னு சொன்னாரா, சொல்லலை. சாப்பிடாதுன்னாரு. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டாங்க. இது அந்த அம்மாக்குள்ள பலவீனம். இந்த காலத்தில் எல்லாருக்கும் அது பலவீனம் உண்டு.
ஸோ இதை இந்த ஒரு வார்த்தை கேப் போதும் அவனுக்கு. இப்படி தான் பிசாசு அட்டாக் பண்ணுவான். ஒரு ஐடியா, சின்ன ஐடியா போட்டு விடுவான். அந்த ஐடியாவை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே பிசாசு உள்ள வர அந்த மாதிரி இப்படி தான் பண்ணுவான். ஒரு சின்ன ஐடியா கொடுப்பான். சம்டைம்ஸ் weak minded men will be there, weak minded women will be there. உடனே சொல்றாங்க, சர்ப்பம் சொல்லிது, பாம்பு மூலமா பாம்புக்குள்ள இருக்கிற பேய் சொல்லுது, இல்லை இல்லை அப்படியெல்லாம் சும்மா சொல்றாரு, தேவன் சும்மா சொல்றாரு. இப்போ இது வரைக்கும் ஆதாம் பாவம் செய்யலை, கட்டளைப்படி தான் நடந்துட்டு இருக்கிறான். இப்போ பாவம் செய்ய போகிறான். இப்போ அவனை பாவம் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சும்மாடா. இப்போ பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறான்ல, நீ நைட் கிளப்பு போகலான்டா, சும்மா தான்டா, அதெல்லாம் இது ஒரு சின்ன சரக்கு அடிக்கிறதுல உனக்கு என்ன தப்பு? இல்லை இப்படி தானே வருதுப்பா உள்ள நுழையுது. ஒரு சின்ன கப்பு அடிக்கிறதுல அதில் அது ஒரு ஆள் டிவியில் கமெண்ட் சொல்லிட்டு இருந்தார், இது ஏன் செய்கிறான்னா இவன் தான் மாட்டிக்கொள்ளாதபடி அடுத்தவனையும் சேர்த்து மாட்டுறதான். 2 பேரும் தண்ணி அடிச்சாங்கன்னா சொல்ல மாட்டாங்க வெளியே. இப்போ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை? அப்போ அவன் போய் சொன்னான்னு வச்சுக்கோ, அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு அவன் தண்ணி அடித்தான்னு சொன்னான், இவனும் சேர்ந்து அடித்தான்னு சொல்லுவான். இப்போ என்ன சொல்லுவான்? அவன் சொல்ல மாட்டான், கப்புன்னு மூடிக்குவான். இப்போ நல்லவனே பேய் கெடுக்கிறான். சும்மா இருக்கிறவனை பிடிச்சி அவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதை அடிக்க வைக்கிறான். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது நிஜம் நினச்சிக்காதீங்க, ஒரு உதாரணம் தான், கற்பனை. உடனே பையன் உயிர் கொண்டுடுவான், டக்குன்னு அடிச்சிடுவான். அடித்தவொடனே அவனுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாது, ஏதாவது தப்பு பண்ணிடுவான். இப்படி தான் மாட்டுறது. இங்கே பிசாசு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறான். இப்போ நீ சாவதில்லை சும்மா சொல்கிறாருப்பா அவருக்கு ஒரு வேலை இல்லை. ஒரு நியாய பிரமாணம்னு ஒன்று எழுதி வச்சிட்டாரு. அதான் இன்னைக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, எங்களுக்கு இயேசுவின் மூலமாக. உண்மைதான், இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு இருக்குது. அதுக்கு நீ பாவம் செய்துக்கிட்டே இருக்க முடியாது. அதே இயேசுநாதர் செம்ம அடி அடிப்பாரு. நம்ம சொல்றதெல்லாம் இப்படி இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன், இந்த தேவன் எல்லாம் சொல்லிடுவோம். அடிக்கிற தேவன் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டால் எடுத்து காமிச்சா அன்னைக்கு உதைக்கிற தேவன் சொன்னாங்களா? உன் கிரியைகளை நான் தேவனுக்கு முன்பாக நிறைவாளர்களை காணவில்லை என்று சொன்னாரா? சொன்ன தேவனை காமிச்சாங்களா? இல்லை. கடைசியில் நீ அனரும் இல்லை குளிரும் இல்லை, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னார, அதை சொன்னாங்களா? எசபேல் என்ன ஸ்ரீயாளோட கூட்டு சேர்ந்துட்டு இருக்கிறிய, உன்னை அடிப்பேன் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு, அதை சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீ எப்படி வேணா நடந்துக்கூடான்னு சொல்லுவான். ஏன்னா மக்களை அட்ராக்ட் பண்ணி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டெவல். இது பேச மாட்டாங்க. மக்களையும் எச்சரிக்கணும். இப்போ கர்த்தர் எச்சரித்தாரு, ஆதாமே அங்கே அது படுத்துட்டு இருக்குது, அது போய் நோண்டாத. நோண்டி அதை ஏதாவது நோண்டி விட்டினா அது கிளம்பிடும். அதுக்கு கீ எங்கே தெரியுமா இருக்குது? இங்கே தான் இருக்குது. நீ பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ அதை எழுப்பி விட்டுருவ. தூங்கிட்டு இருந்தால் அது எழுஞ்சிடும், அது வரைக்கும் தூங்கும். ஸோ ஆதாம் அந்த கட்டளையை மீறுகிறார். தேவனுடைய கட்டளை. பாவம் உள்ள வந்துடுச்சு. பாவம் உள்ள வந்தோடனே சாபம் உள்ள வந்துச்சு. சாபம் உள்ள வந்தோடனே மரணமும் உள்ள வந்துடுச்சு. இப்போ சரி படிங்க 5வது வசனம்.
3 அதிகாரம் 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் பத்தியா புது ஐடியா கொடுக்குறான். எப்பவுமே பிசாசு புது புது ஐடியா எல்லாம் கொடுப்பான். இப்போ சில பேருக்கு சொல்லி கொடுக்குறான்ல, நீ நகை வாங்க ஆனால் பேங்க்கில் போய் சீப்பாக வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்கிறான்ல. வாங்க என்னாச்சு, வாங்கிட்டு உள்ளே வந்தோடனே ப்ராப்ளம் வந்துடும். அதை சொல்லி கொடுத்தானா? சொல்லி கொடுக்க மாட்டான். உன்னை ஒதுக்கணுன்றது அது அவனுக்கு தீர்மானம். அதை கொண்டு வந்து உள்ளே வச்சிருவான். அதில் எத்தனை பேர் இது வச்சு தாலி எடுத்து கொண்டு வந்து அவங்க நகை போட்டானோ தெரியாது. ஆனால் அதுதான் போகும். இப்படி தான் we get tempted by this thing. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் பத்தியா தேவர்களைப் போல நன்மை தீமை தெரிஞ்சிட்டா தேவர்களைப் போல ஆயிடுவோமா? இப்போ அப்படிதான் இருக்குது. நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். தண்ணி அடிச்சா கெட்டதும் தெரியும், தண்ணி அடிப்போம். விபச்சாரம் ஒரு பாவம் தெரியும், ஆனால் விபச்சாரம் செய்வோம். இது ஒரு பாவம், அது தெரியும், அப்படியும் செய்வோம். நாங்கள் தேவர்கள். ஆனால் தேவன் ஏன் கிருபையின் தேவன் சொன்னா, இவ்வளோ பாவம் செய்தியும் அவர் விட்டு வச்சிருக்கார் பாருங்க. அந்த அக்கிரமத்தின் அளவு நிறைவேற வரைக்கும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். உனக்கு தெரியாது எப்போ அக்கிரமத்தின் அளவு நிறைவேறுதுன்னு தெரியாது. இப்போ ஆதாமுக்கு தெரியல, அவனும் சாப்பிட்டான். அவன் இப்போ தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் வச்சுருக்கான் உள்ள. அது வளர்ந்து 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 வந்து அது அதனால தான் அவன் அந்த காலத்தில் அவன் மனுஷன் 900 வருஷம் உயிரோடு இருந்தான். லாங் இயர்ஸ் இருந்தான். அதுக்கப்புறம் வயசு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ இது போட்டுருத்து நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். இப்போ பாருங்க, அவன் ஆல்ரெடி தேவன் பாரு தான் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பாவம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனை போல இருந்தான். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் பாவம் செய்வான், நல்லா மண்ணிலிருந்து உருவாக்கிட்டார். ஒரு ஏஞ்சல் மாதிரி உருவாக்கல. ஏஞ்சலை உருவாக்கும் போது பி அப்படின்னு சொல்றாரு, எக்ஸிஸ்டிங், யூ எக்ஸிஸ்ட் அப்படின்றாரு, உடனே உருவாயுது. மனுஷனை கொண்டு மண்ணுக்கிட்ட போறாரு. ஏன்னா அவன் பாவம் செய்வான்னு அவருக்கு தெரியும். இப்போ இங்கே கடலை வந்துச்சா, பாவம் வந்துச்சா, ஏன் அதை சொல்ல மாட்டேன்றாங்க? திருப்பி நாங்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போய் அதே மாதிரி இருப்போம்னு சொல்கிறாங்களே, இயேசுவோட இணைந்து. முதல்ல இயேசு சொல்கிறத கேட்கணும்ல. இவங்களுக்கு ஆக்சுவலி இதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. இது நான் ஒரு நாளில் முடிக்கிறது இல்லை. இது புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் ஆகும். ஏன்னா அவனுக்கு மாதிரி போதகம் பண்ணுறாங்க. பண்ணும்போது தவறு தவறு தவறுன்னு சொல்லணும், கரெக்டுன்னு சொல்லணும். அப்போது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு பார்க்கிறா. இப்ப பார்க்கிறா, அந்த பார்வையில தான் அவளுக்கு she is falling into lust. உள்ள வந்துச்சா? நெக்ஸ்ட் என்னாச்சு? லஸ்டிடம் பாவம்னு அவர் சொல்லல, அங்க வந்துருச்சு. வேதத்தில் போடல லஸ்ட் பாவம்னு. அந்த சமயத்தில் யாத்திராமத்தில் போட்டிருக்கு சீவர பாவம்னு சொல்லிட்டு. ஆதியாமத்தில் போட்டிருக்கு, நிறைய இடத்துல போட்டிருக்கு. கவச்சஸ்னஸ் இஸ் சின். அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படுறது தவறு. இங்கே
இப்போ இவளுக்கு யார் சொல்லி கொடுத்தது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு? புசிக்கவே இல்லைல்ல. அதுக்குள்ளே எப்படி நல்லதுன்னு கண்டுபிடிச்சா? புசிக்கிறதுக்கு ஏற்றது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சா? லஸ்ட். அடுத்தது அதன் கனியை இல்ல இல்ல நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பத்தியா? அடுத்தது உன் பார்வைக்கு இன்பமும். என் பார்வைக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு அந்த காரியம். புத்தியை தெளிவிக்கிறதும். பத்தியா, எனக்கு புத்தி இப்பதான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவு நாள் புத்தி இருக்குதுன்னு அவன் தெரியல. இருந்துச்சு ஆனா தெரியல. இப்ப புத்தியை தெளிவிக்கிறதான். என்ன தெளிவுது? இது ரொம்ப முக்கியமா படிச்சுக்கோங்க. இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று இங்க இச்சை வந்து உள்ளது. உடனே என்ன பண்ணாங்க அம்மா? டக்குன்னு போய் எடுத்தாங்க, வாயில வச்சு கடிச்சிட்டாங்க. இப்ப கடிச்சிட்டு என்ன பண்ணாங்க? நேரா கொண்டு போய் அந்த ஆளுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? இவன் ஏங்கி நிற்கிறான் பொம்பளை மேல. அதனால என்னாச்சு? என் கையில கொடுத்தா நான் சொன்னேன், எச்சி பண்ணி ஏண்டி குடிச்சான்னு கேட்பேன். ஆம்பளைகளும் வித்தியாசமான ஆம்பளைகளும் உண்டு. ஏன் எச்சு பண்ணது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு நான் கேட்பேன். கண்டிப்பாக கேட்பேன். எந்த பழம் அப்படின்னு கேட்பேன். அடுத்தது கேட்டிருக்கலாம். இந்த கதையை அறிஞ்சனால நான் இப்போ சொல்கிறேன். எந்த பழத்தை கொடுக்குறேன் நீ? அந்த பழம்தான். கெட் அவுட். செத்தா நீ ஒண்டி போயிடு. ஐ வில் ஆஸ்க் காட் டு கிரியேட் அனதர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்படி சொல்லியிருக்கலாம்ல. இது இப்போ எழுதல, ஆனா செய்திருக்கலாம். அவன் போய் சாப்பிட்டோன்னே டபால்னு பிடிக்குது. இப்ப டப்புன்னு காட்ஸ் க்ளோரி லெஃப்ட். he was clothed in, அவன் நிர்வாணமா இல்லை, அவன் தேவனோட மகிமையினால் மூடப்பட்டிருந்தான். அந்த க்ளோரி டப்புன்னு விலகிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. பாவம் செய்த அத்தனை பேர் மேலேயும் தேவனுடைய மகிமை டக்குன்னு அழிஞ்சிடும். அதனால தான் பாவம் செய்கிறவன் இருட்டில் தான் செய்கிறான். இருட்டுனா ஒளிஞ்சு செய்கிறான். திருடன் என்ன பண்ணுறான்? ராத்திரி தான் திருடுறான். ஆனால் இப்போ ஒன்று டெக்னாலஜி அட்வான்ஸ் இருக்கு. ஆள் இல்லாத நேரத்தில் திருடிட்டு போயிடுறான். நீ இல்லைன்னா அது அவருக்கு அவனோட அட்வான்டேஜ். இப்போ இவன் உடம்ப சோர்ஸ், இவனுடைய உடம்பு தான் அவ வந்து ரிசோர்ஸ், இவன் உடம்பு சோர்ஸ். இங்கே சோர்ஸ் அது பழம் தொட்ட உடனே ரிசோர்ஸும் சேர்ந்து செத்துருச்சு. ஏன்? இவ உடம்புல தான் அவன் வந்தா. அதனால இங்கே தொட்ட உடனே அங்கே செத்துட்டு. அதனால தான் மேரேஜ் இஸ் வெரி வெரி சுப்ரீம்ன்றது. இந்த காலத்தில் மேரேஜை பற்றி அர்த்தமே தெரியல, ஒன்றும் தெரியல. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. ஏதோ ஒன்று. நான் ஐ லவ் பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன். லவ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் கான்சிக்வன்சஸ் என்ன? ஆண்டோட்ட போய் கேளுங்க, எனக்கு ஏத்தவளான்னு கேளுங்க. அது செய்யாது. ஒரே அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் என்ன ஆகுறது? இல்லாட்டி வேற ஏதாவது பேர் சொல்ல விரும்பல, திருப்பி பேர் சொல்லி நான் மாட்டிக்க விரும்பல. ஓகே, ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ண. இப்போ எல்லாருக்கும் ஒன்றே மாதிரி இது. அப்புறம் ரொம்ப அழகாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு பாதி நேரம் சந்தேகத்தில் தான் இருப்பான்.
ஏன் அடுத்தவனு இவன் ஆட்டை அந்த பொண்ணு ஆட்டையை போட்ட மாதிரி அவனும் பார்த்துட்டு தான் இருப்பான். இந்த பயம் இருக்கும். அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, கேட்ட பொண்டாட்டியே கொடுங்க. சரி, அப்போ அது பின்னால் வருவோம். இவர்களுடைய புதிச்ச உடனே நினச்சி கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ பார்க்குறான் தன்னைத்தானே, எங்கடா போச்சு தேவனுடைய மகிமை, காண போச்சு. இப்போ நானே ட்ரெஸ் இல்லாதவன். கர்த்தர் வராரு, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கர்த்தர் வராரு, எங்கே இருக்கிற ஆதாமே? நான் ஒளிஞ்சிக்கிட்டேன், செடிக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா நான் நிர்வாணமாக இருக்கிறேன். டெய்லி தான் வாக்கிங் வரையே என்னோட. ஆண்டவர் ரொம்ப அழகாக பிடிக்கிறார். நீ நிர்வாணின்ற உனக்கு அறிவிச்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் புசிக்க வேணான்னு சொன்னது நீ புசிச்சியா? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த புசிக்க போகிறான்னு தெரியும், புசிக்க போகிறான்னு தெரியுமே, ஏன் அவர் தடுக்கலை அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில முட்டாள்கள் கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஏன் அவர் தடுக்கலைன்னா நம்ம சொந்த இச்சையில் அவர் தடையிட மாட்டார். அதனால தான் அது குவாலிட்டி ஆஃப் தேவர்களில் ஒன்று. தேவன் தன்னை போலவே தன்னுடைய சாயலாகவே மனுஷனை உருவாக்கினார் சொன்னது காரணமே இண்டிபெண்டன்ட் டிசிஷன். A man can take an independent decision. இது நல்லது, இது கெட்டதுன்னு he can make a choice. Whereas it is not choice for animals. கிடையாது. சரி, சரி, இப்போ என்னாச்சு, ஏவாள்கிட்ட போகிறாரு. இவ ஏவாள் மேலே போட, ஏவாள் சர்ப்பத்து மேலே போட, சர்ப்பத்தை கதை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றாரு கர்த்தர்? சாபத்தை போடுகிறார். பாருங்க, இங்கு அவர் சொன்னாரு நீ புசிக்கிற நாளில் சாபன்னு சொன்னாரு. ஆனால் நடந்துச்சு. அது எப்ப? தேவனுடைய மகிமை அவனை காத்து கொண்டிருச்சு, சாவு வராதபடி, தொடாதபடி. அங்கே தூங்கிட்டு இருக்க சாவு தொடாதபடி. இப்போ அவன் எழுப்பி விட்டான். இப்போ என்ன, எழுப்பி விட்டோன்னே தேவனுடைய மகிமை போயிடுச்சு. Now his body is eligible for attack of death. ரெடி ஆயிடுச்சு, பாடி ரெடி ஆயிடுச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த காரியத்தை செய்தது யாரு? பிசாசு. பிசாசு தான் தூண்டி விட்டு செய்து விட்டு போயிட்டான். இப்போ அவன் எங்கே போனான்? ஆல் எஸ்கேப். இன்னைக்கும் அதை தான் செய்கிறான். இன்னைக்கும் இது தான் செய்கிறான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சக்தி இருந்தால் புரிஞ்சுக்கலாம். இது பண்ணாத, கஞ்சா அடிக்காத, போதை அடிக்காத, இது பண்ணாத, அது பண்ணாத எல்லாம் போட்டுட்டு கல் கடையில் போய் இது சாப்பிடாத அப்படின்னு சொல்லி இதிலே எழுதியிருப்பாங்க, பாட்டில் எழுதியிருப்பாங்க. ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனால் அது கவர்மெண்ட்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு அப்பூன்னு அடிச்சுப்போம். ஆம்பளை பொம்பளை எல்லாம் அடிக்குதுங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? உடனே அப்படி குடிச்சோடனே சேர்த்துட்டானா? இல்லை. இதுதான் பெஸ்ட்டு உதாரணம். அது வளரும். ஒரு 20 வருஷம் ஆன பிறகு கேன்சர் வந்ததுன்னா வலி வரும். லங்கில் கேன்சர் வரும், இப்போ எல்லா இடத்துலையும் கேன்சர் வரும். அப்புறம் ஐயோ வலிக்குதே. அப்புறம் அந்த தூங்கி கொண்டிருந்த சாவு அழகாக என்னை தானே கூப்பிட்டாய் நண்பா, நான் வந்துட்டேன், உன்னை அணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா, நாம் 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் நம்ம ஆளு போயிடுவார், டிக்கெட் வாங்கினார். உடனே பாஸ்டருங்க வந்துடுவாங்க. இன்பராமீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் பாட்டு பாடிடுவாங்க. அதுவும் ஒரு பொய். ஏன்னா அவன் என்னத்தினால செத்தான்னு சொல்ல தெரியாது.
ஆனால் இங்கே என்ன சொல்லுவான், மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம்னு ஒரு பொய் சொல்லுவோம். இப்போ அந்த வீட்டார் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துருவாங்க, எல்லாம் முடிஞ்சுது, ஓவர். நினைவு நாள் 3ஆம் நாள் நினைவு நாள் கூட்டம் வச்சுருவாங்க, அது முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு போயிடுவார், அவர் போயிடுவார். இவங்க தான் ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணணும். அவன் போய் சேர்ந்துட்டான், இனி அவன் வர முடியாத இடத்துக்கு போயிட்டான். இனிமேல் எக்காரணத்தை கொண்டு வர முடியாது. அவர் யோசனை பண்ணுங்க, தேவனுடைய கட்டளையை மீறுகிறது பாவம். Why do we attract sin? Why do we disobey God and attract sin, which is going to make us this thing and make our body and spirit and soul die? தேவன் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், உண்மைதான். அதனால்தான் இவ்வளோ நாள் உயிரெடுக்கிறோம். அக்கிரமத்தின் அளவு தொட்டுடுச்சுன்னா you shall be cut off. அந்த அக்கிரமத்தின் அளவு நிறைவேறாதபடி ஆண்டவர் போகிறாங்க. ஏன் பலியை ஏற்படுத்தினார் அந்த காலத்தில்? இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் இயேசுவின் ரத்தத்தை கொடுத்தாரு? ரெமிடி, ஆன்டிடோட். பாம்பு கடிச்சிச்சுன்னா ஒரு ஆன்டிடோட் போடுவாங்க. அந்த ஆன்டிடோட்டு தான் இயேசுவின் ரத்தம். கர்த்தர் இதுவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிஞ்ச நாளைக்கும் வாசிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வேதத்தை படித்தோம். வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் நாட் ஒபேயிங் யூ அப்படின்றத பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். தேவனாய கர்த்தாவே அவர்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியதும். ஏதோ இங்கே சொல்லி கொண்டிருக்கிறாங்க உலகத்தில், அது மாதிரி இல்லை. வேதத்தை படிக்கும்போது வித்தியாசங்கள் நிறைய பார்க்கலாம். அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாருங்க. மனுஷன் என்ன எதை விதைக்கிறானோ அதுதான் அறுக்க போகிறான் அப்படின்பதை அவர்கள் உணர்ந்து தேவனோடு இணைந்து ஆவியானவரோடு சேர்ந்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக, இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச காலத்தை நடத்தத்தக்கதாக, இட்டர்னிட்டியில் மறுபடியும் உம்மோடு வந்து சேர்ந்து யுக யுகமாக ஆட்சி செய்யத்தக்கதாக தேவ நமக்கு கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.